நீங்களும் பூம்லா பசங்க. இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். இன்னைக்கு ஹோலி வேறையாம். இன்னைக்கு டே 6. வழக்கம் போல டே 5 நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல. ரீசன் வந்து வழக்கம் போல ஜீவனா அவங்க உடம்பு சரியில்லை. ஸோ அதுக்கு ஆக்சிஜன் அது எதுன்னு வாங்கினேன் போயிடுச்சு. இன்னைக்கு காலையிலே அவன் ஃபர்ஸ்ட் ஒரு கேப் தான் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் சாயங்காலம் வண்டி ஏற்றிட்டு நாங்கள் பூம்லா பஸ் கம்ப்ளீட் நேற்று நாங்கள் தங்கின ஹோட்டல்ல அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பூம்லா பஸ் கிளம்ப போகிறோம். ரைட் ஸ்டார்ட் பண்ணி 10 கிலோமீட்டருக்கு ஸ்னோ இருக்க அறிகுறியே இல்லை. ஆனால் இப்போ ரோடு ஓரமாக ஸ்னோ இருக்கிறத பார்த்தா ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே. ஐயோப்பா செம்மையாக இருக்குது கைஸ். இதுக்கு மேலே ஒரு ரைட் இருக்குன்னா வேணும். 2 பக்கம் ஸ்னோ நடுவில்ப்பா செம்மையாக இருக்கே ரைட் பண்ணவே. அப்படியே கேமராங்கள் மாத்திரா ஹேண்டில் பாட்டவை. அப்பா இந்த இந்த வியூவில் தான் கைஸ் நான் ஓட்டுறேன் இப்போ வண்டி. சரியான ஃபீலு பயங்கரமாக இருக்கே. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் காத்துனேன் கைஸ். இப்போ தான் ஒரு செக் போஸ்ட் தாண்டி வரோம். அந்த செக் போஸ்ட்டில் அவர் ஒருத்தரை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவர் தமிழ்னு. அவரும் எங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. நிறுத்தி தமிழாப்பான்னு கேட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் போயிட்டு வரும்போது இங்கே வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு தான் போனோம். இப்போவே கூப்பிட்டாரு. நாங்கள் அப்போ இல்லைங்க நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவும் இல்லாமல் அவர் இப்போவே கூப்பிட்டாரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் போனோன்னு. நாங்கள் முடியாது இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். சரி போயிட்டு வரப்போ வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அண்ணன் சொன்னார் நேற்று தான் ஸ்னோஃபால் ஆச்சு ரோட் கிளியர் பண்ணியிருக்கோன்னு. இந்த வண்டியில் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேலை பாஸில் ஐஸ் லேக் பார்க்கலன்றதான் பெரிய மன வருத்தமாகவே இருந்தது. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே ஐஸ் லேக்ஸ் தான். மற்ற கிளிப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்களாம். மலை ஐஸ் மவுண்டன் செம்மையாக இருக்குது கைஸ். அதுவும் இந்த பிளாக் ஐஸில் இங்கே ஓட்டுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்கிட்ட ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம. மற்றபடி அந்த மலையை பார்த்துக்கினே அந்த ஒரு பெண் குயின் ட்ரெண்டாச்சே அந்த மாதிரி அந்த பெண் குயின் மாதிரியே போய் நேர வேண்டியது தான் நம்ம. மஸ்ஸாக இருக்குது ஜாலியாக இருக்குது கைஸ். இந்த மலையை நாங்கள் எங்கே தவாங்கில் இருக்கும்போதே இங்கே ஒரு ஐஸ் மலை தெரியுது படுறான்னு அங்கேருந்தே பார்த்துருந்தோம். கடைசியில் இந்த மலைக்கே நாங்கள் வந்துட்டோம். அந்த மலையை அப்படியே பார்த்துக்கினே ஜாலியாக ஓட்டினே வந்தால் பொம்பளை பஸ் வந்துடலாம். சிலாவோட கம்மியானடா இருக்கு. குளிரா வெயில் அடிக்க தெரியல. Guys, finally we reached the Shimla Pass. 15,200 feet above from the sea level. We made it guys. Go photo demo. அப்புறம் என்ன சொல்லுன்னு தெரியல. கோபி இன்னொரு க்ளவுஸ் இந்த வளைச்சிட்டான். கைஸ் இங்கே நின்று ஃபார்மிங் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போனோம்னா நம்ம முல்லா பாஸ் என்னான்னு கூட எங்களுக்கு தெரியாது. உள்ளே இப்போ அங்கே வந்துட்டோம். இங்கே உள்ளே போய் தான் என்னான்னு பார்க்க போகிறோம். ஆனால் வந்து ஃபோன் சப்மிட் பண்ணோமா அதனால உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் மட்டும் பார்த்துட்டு வரோம். அங்கதான் போக போறோம் கைஸ். இந்த ஆர்மி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் ஃபோன் அலோடு இல்லை. ஃபோன் நாட் அலோடு. என்ன இருக்குன்னு நாங்கள் போய் பார்த்துறோன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் கைஸ். அவன் சைனால இருக்கா, நான் இந்தியாவில் இருக்கேன். ஒரு ரெடி கேட்கும். நாங்கள் 3 hours டிஃப்ரென்ஸில் வரும். கைஸ் இன்னைக்கு கும்லா பாஸ்ல இந்த காரம் கிளம்பிச்சு. நாங்கள் தான் இங்கே கிளம்புறதே லாஸ்ட்டு. மிலிட்ரிக்கார் வந்து எங்களை வச்சு தொத்துறாரு. நீ இங்க இரு, உனக்கு ஸ்லோ இருக்கும் பார்த்து போய் கேட்டாரு. அவர் டென்ஷன் ஆகி AK-47 எடுத்து போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்து கிளம்பிடலாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கோம். வாங்க ரெடி. அவர் சொல்றது கரெக்ட். இங்க டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம். சொல்றா see you on
இதோ போறாரு பாருங்க. அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் 2 விசில் ஊதுனாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவர் சொன்ன மாரி ரொம்ப பனி ஆயிடுச்சு, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். ஏதோ ஒரு வார் மெமரியல்ஸ்க்கு வந்திருக்கோம் கைஸ். ஃபுல்ஸ்னோ பாருங்க, எல்லாம் ஸ்லிட் ஆகும் போலயே. இப்போ வெளியே ஃபோட்டோ பார்த்தோம்ல, அவரோட வார் மெமோரியல் தான் இது. அட்மாஸ்பியரே வேற லெவலில் இருக்கே. இவரோட சிலை தான் இந்த மெமோரியல் போல கைஸ். நைஸ், டெடிகேட்டட் டு தி நேஷன் பை சென்கேட்டி. தெரிஞ்சு இது ஒரு ஆர்மி யூனிட்டோட கேம்பெயின் நினைக்கிறேன். ஓகே, அவரோட ஹிஸ்ட்ரி தான் இது. அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அவர் ஏதோ பெருசாக பண்ணிடுறாரு போல கைஸ். நான் பண்ணார்தா தெரியல. तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक जय हे। நேஷ்னல் ஆந்தம் முடிச்சாச்சு. ஆனால் இடம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் போய் ChatGPT கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே கை சரியான ஃப்ரீஸ் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளம்பணும். என்ன தான் இது ரிட்டன் ட்ரெயின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வியூ இருக்காதுன்னும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக போயின்னு இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ மன வருத்தமாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாரு நான் கடைசியாக போயின்னு இருக்கேன்னு. ஐஸ் எல்லாம் வெயில் அடித்த வெயிலுக்கு கரைஞ்சி போய் ரோட்டில் எல்லாம் ஏதோ தண்ணியாக இருக்குது. பார்த்து தான் ஓட்டின்னு போனோம் போல். மலையில் இந்த ஸ்னோ தான் கரைஞ்சிச்சுன்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த லேக்கில் இந்த ஸ்னோவே காணோம். போகிறப்ப அப்படி ஐஸ் கட்டி மாரி இருந்துச்சு. இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ப்ரோன்னுட்டு அருணாச்சல் மோஸ்ட்லி இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாமே ஒரு ஸ்லோகன்ஸ் இருக்கும் ரோட் ஃபுல்லாக. எப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து நம்ம எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டினாலும் நாம்பளே ஸ்லோ பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்லோகன் வெறித்தனமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ டயரில் எல்லாம் வந்து படுத்துட்டோம். ஹோட்டல் போக கூட எல்லாம் சோம்பேறித்தனத்தில் தங்கியிருந்த ஹோட்டலில் வெஜ் தாலியே சொல்லிட்டோம் வித் எக்கு. அப்புறம்தான் ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங்ன்றதே ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம தலைவன் யாருன்னு தெரிகிறதா ஜீவாவை கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டோம். நீங்களும் பூம்லா பாஸ்தாங்க. கும்லா பாஸ்க்கு வர சீசன் டைம் வந்து Feb to March செம்மையாக இருக்கும். வண்டியிலே வாங்க, 1500 டூ வீலர்லேயே வண்டி ஓட்டிட்டு போகலாம்.
அதான்டா ஒரு வண்டிக்கு 500 ரூபா சொல்லிட்டு another view point guys ஓகே வியூ ஃப்ரம் another view point